நம் பெருமாளே சரணம். சிவனடியார்களின் சந்தேகத்தை போக்கிய பரக்கலக்கோட்டை மத்தியபுரீஸ்வரர். தென்னாருடைய சிவனே போற்றி என்று சிவனடியார்கள் ஆலயங்களில் ஓதுவதற்கு காரணம், சிவனடியார்களின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் பல திருவிளையாடல்களை தென் தமிழ்நாட்டில் நிகழ்த்தியதை பெரிய புராணம் மூலம் நாம் அறியலாம். மதுகோப்பர் மற்றும் வான்கோப்பர் என்ற 2 சிவனடியார்கள் இல்லறம் சிறந்ததா அல்லது துறவறம் சிறந்ததா என்று வாதித்தனர். அவர்களின் சந்தேகத்தை போக்க சிவபெருமான் ஆலமரமாக தோன்றி அவர்களுக்கு ஆண்ட தாண்டவம் காட்டிய திருத்தலமே பரக்கலக்கோட்டை பொது ஆவுடையார் கோவில். நடனமாடிய நடராஜனின் வலது மேற்கரத்தில் உள்ள உடுக்கையிலிருந்து ஒளி தோன்றுவது போல சிவனிலிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றுகின்றன என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. சிவனது இடது மேற்கரத்தில் உள்ள தழல் அனைத்து பொருளும் தீயில் ஒடுங்குவது போல அனைத்து உயிரினங்களும் சிவனில் ஒடுங்குகிறது என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. சிவனின் இடது கீழ்க்கரம் நடனமாடிய பாதத்தை காட்டுவது, இல்லற தர்மத்துடன் வாழ்ந்து என்னை சரணடைந்தால் நான் உனக்கு அபயம் அளிப்பேன் என்ற அபய முத்திரையுடன் முனிவர்கள் முன் தோன்றி தன் நடன அசைவு மூலமே அவர்களின் சந்தேகத்தை போக்கிய திருத்தலம் பரக்கலக்கோட்டை. இந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்ததான் சோமாஸ்கந்தர் வடிவம் எடுத்தார் சிவன். பல்லவர்கள் கால கோவில்களில் இந்த சோமாஸ்கந்தர் லூர்த்தம் காணப்படுகிறது. இதற்கு காரணம், கிபி 4ஆம் நூற்றாண்டில் சமண மதமும் பௌத்த மதமும் எழுச்சியுற்று துறவரமே சிறந்தது என்று போதித்த காலத்தில் சிம்மவர்மன் பரக்கலக்கோட்டையில் சிவன் சொன்ன இல்லற தர்மமே சிறந்தது என்பதை மக்களுக்கு உணர்த்த சோமாஸ்கந்தர் வடிவத்தை உருவாக்கி அந்த லூர்த்ததுக்கு விழா எடுத்து கொண்டாடினான் என்ற வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன. நாமும் சிம்மவர்மனைப் போல் இல்லறமே சிறந்தது என்ற தர்மத்தை கடைபிடித்து பட்டுக்கோட்டையில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள